உம்மை தேடி வந்த நிர்பாக்கியர் பேரில் தயவாயிரும், அழுகிறவர்களை அரவணையும், அல்லல் படுகிறவர்களுக்கு ஆறுதலாக வாரும். நீர் இறங்காவிட்டால் எங்களுக்கு வேறு யார் இறங்குவார்? நீர் ஆதரியாவிட்டால் எங்களை வேறு யார் ஆதரிப்பார்? ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர். அற்புதங்கள் செய்யும் கோடி அற்புதர் புனித அந்தோணியாரே, உம்மை நோக்கி மன்றாடும் எங்கள் குரலுக்கு செவி சாய்த்தருளும். எங்களை ஆட்டி படைக்கும் பொல்லாப்புகளிலிருந்து எங்களை விடுவித்து காத்தருளும். வியாதி வருத்தங்களிலிருந்து பாதுகாத்தருளும். எங்களை முன்னேற விடாமல் தடுக்கின்ற சாத்தானின் சூழ்ச்சிகளை முறியடித்தருளும். எங்களை வளர விடாமல் தடுக்கின்ற தீய பழக்க வழக்கங்களிலிருந்து நாங்கள் விடுதலை பெற எங்களுக்காக பரிந்து பேசும். எங்கள் குறைகளை போக்கி நிறை மகிழ்ச்சியை தந்தருளும். அசைக்க முடியாத விசுவாசத்தால் உம்மை அண்டி வந்திருக்கும் எங்கள் மன்றாட்டுக்களை ஒருபோதும் புறக்கணியாமல் எங்களுக்காக இறைமகன் இயேசுவிடம் தொடர்ந்து பரிந்து பேசி பெற்றுத்தாரும். ஆமென். என் ஆசைக்குரிய புனித அந்தோணியாரே, உமது கரத்தில் ஏந்தியுள்ள திருக்குழந்தை இயேசுவின் மட்டில் உமக்கு உண்டாயிருக்கிற நேசத்தை பார்த்து நான் கெஞ்சு கேட்பது யாதெனில், என் அவசர காலங்களில் எனக்கு விரைந்து உதவி புரிய வேண்டுகிறேன். என் கவலை கண்ணீரில் எனக்கு இரக்கம் காட்டியருளும். எனது துன்பத் துயரத்தில் எனக்கு உதவி புரிந்தருளும். என் நோய்கள் வருத்தத்தில் எனக்கு வலுவூட்டி திடப்படுத்தியருளும். இயேசு கிறிஸ்துவிடத்தில் எமக்காக என்றென்றும் பரிந்து பேசி எல்லா ஆசீர்வாதங்களையும் தவறாமல் பெற்றுத்தாரும் கோடி அற்புதரான புனித அந்தோணியாரே. ஆமீன். எப்பொழுதும் மகிழ்ச்சியாயிருங்கள், இடைவிடாது ஜெபியுங்கள், என்ன நேர்ந்தாலும் நன்றி கூறுங்கள். வாழ்வை தந்த இறைவா, எங்கள் வாழ்வின் வழிகாட்டியாக பதுவை நகர் புனித அந்தோணியாரை தந்திருக்கிறீரே. முதுமையிலும் வியாதியிலும் தனிமையிலும் நாங்கள் தவிக்கின்ற போது எங்களுக்கு உதவிக்கரம் நீட்டும் ஐயா. காணாத பொருட்களை கண்டெடுத்து தரும் அற்புதரே, நாங்களும் இந்த சமுதாயத்தில் தொலைந்து போனவர்கள்தான். எங்களுக்கும் உமது ஆதரவு கரம் நீட்டி எங்கள் தேவைகளை நிறைவு செய்து வாழ வழிகாட்டி தயை புரியும் கோடி அற்புதரான புனித அந்தோணியாரே. ஆமென். அந்தோணியாரின் கரங்களில் தவழ்ந்த குழந்தை இயேசு. கோடி அற்புதர் அந்தோணியார் குழந்தை இயேசுவை தனது கரங்களில் ஏந்தி நிற்பது போன்று தோன்றுகிறார். புனிதருடைய கையில் குழந்தை இயேசு இருப்பதற்கு காரணம், ஒருமுறை அந்தோணியார் அவருடைய நண்பர் வீட்டில் தங்கியிருந்த போது மேல் மாடியில் தனிமையாக ஜெபித்துக் கொண்டிருந்தார். அப்போது குழந்தை இயேசு அவருக்கு காட்சியில் தோன்றினார். குழந்தை இயேசு அந்தோணியாரின் கரங்களில் தவழ்ந்து கொண்டிருந்தார். அத்தருணத்தில் அறை முழுவதும் ஒளி வெள்ளத்தால் நிரம்பியிருந்தது. அந்தோணியாரை தேடி மேல் மாடிக்கு வந்த அவருடைய நண்பர் நடந்த அதிசயத்தை கண்டு மெய் சேர்த்து வாசலுக்கு வெளியேயே நின்று விட்டார். சில நிமிடங்கள் நீடித்த இக்காட்சி மறைந்து போனது. தனது நண்பரிடம் நடந்த நிகழ்வை எவருக்கும் வெளிப்படுத்த வேண்டாம் என்பதை பணிவோடு கேட்டுக்கொண்டார். அவரும் இந்நிகழ்வை பலருக்கு வெளிப்படுத்தாமல் மறைத்திருந்தார். புனிதர் வான் வீடு அடைந்த பின்னர் இந்நிகழ்வை பறைசாற்றினார் அவருடைய நண்பர். மறவாமல் கமெண்ட்ஸ். வேண்டும் வரம் தரும் கோடி அற்புதரான புனித அந்தோணியாரே, அழியா நன்னாவின் புனிதரே, லீலி மலரை கையில் ஏந்தி காட்சி தரும் அற்புதரே, குழந்தை இயேசுவை நீர் கரங்களில் தாங்கியிருப்பது ஆண்டவர் இயேசு எப்பொழுதும் என்றென்றும் உம்மோடு இருக்கிறார் என்பதை எமக்கு குறித்து காட்டுகிறது. இறை வார்த்தையை தாங்கியிருப்பது நாங்களும் இறை வார்த்தையின் மீது மிகுந்த ஆர்வமும் நம்பிக்கையும் கொண்டு விசுவாசத்தில் நாள்தோறும் வளரவும், இறை வார்த்தை எங்களுக்கு நல் வழிகாட்டியாய் அமையவும் நீர் முன்மாதிரியாய் விளங்குகின்றீர். உம்மை பக்தியோடு உற்று நோக்கும் எம் கண்களும் அதே பேரின்பத்தை கிறிஸ்துவிடமிருந்து பெற்றுக்கொள்ள துணை புரியும். ஆமென். தீய சக்திகளுக்கு அச்சுறுத்தலான புனித அந்தோணியாரே,
தீய துஷ்ட சக்திகள் பல நேரங்களில் எங்களை வாட்டி வதைக்கிறது, சோதனைக்கு உள்ளாக்கி எம்மை வேதனைப்படுத்துகிறது, கஷ்டங்களை தந்து துன்பப்படுத்துகிறது, நஷ்டங்களை கொடுத்து தாக்குகிறது. உம் ஜெபத்தாலும் நோன்பாலும் தீய சக்திகளை விரட்டி அடித்த புனித அற்புதரே, இறை வார்த்தையை வல்லமையால் தீய சக்திகள் எம்மை நெருங்காமல் அதை விரட்டி அடிப்பவர் நீர். ஆண்டவர் இயேசுவின் திருப்பெயரின் வல்லமையால் எல்லா தீமைகளினின்றும் எங்களை பாதுகாத்து பில்லி, சூனியம், செய்வினை, ஏவல், கட்டுகள், காத்து, கருப்பு என எல்லா துஷ்ட சக்திகளிடமிருந்தும் எமை காத்து இயேசுவின் அன்பையும் அருளையும் ஆசீரையும் உணரச் செய்தருளும். ஆமென்.